எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பதிவு என்னென்னா, மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி காலையில் 11 மணி. நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன், எல்லாருமே அவசியமாக செல்ஃபோனை கரெக்டாக வச்சுக்கணும். எங்கே நம்ம ட்ராவலில் இருந்தாலும் 11 மணிக்கு லைவை போட்டு பார்க்கணும். ஏதாவது ஒரு குரு தட்சிணாமூர்த்தியோட தரிசனம் கிடைக்கும். இதை நான் 12 நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன், எல்லா பதிவுலையும் கொடுத்துருக்குறேன். அதனால் வியாழக்கிழமை 11 மணி, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12 மணி, 12ஆம் தேதி வைகாசி 12 செவ்வாய்க்கிழமை மே 26 காலையில் 11 மணியை மிஸ் பண்ணாதீங்க. இது நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போயும் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன். மே 26 வைகாசி 12 செவ்வாய்க்கிழமை. இந்த பதிவு திங்கக்கிழமை மணிக்கு வரும். நாளை மறுநாள் தான், இப்போ நாளைக்கு தான். இப்போ உங்களுக்கு 11 மணிக்கு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தியை பாருங்கள். சார், இந்த பதிவை நான் 4 நாள் கழிச்சு தான் சார் பார்க்குறேன் அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்து 1 மணி நேரத்தில் குரு தட்சிணாமூர்த்தியோட படத்தை, வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருவீங்க. ஏன்னா இந்த பதிவோடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான். இந்த குரு பெயர்ச்சி ஒரு 3 ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. ஒரு 3 ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிது. இது ரொம்ப பெரிய பெஸ்ட்டு. இந்த குரு பார்வை கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. குரு பார்த்துட்டா கோடி நன்மை. இந்த 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த குருவினால் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகுது. நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க, இது இவ்வளோ நாள் நடந்திருக்காது, டிலேவாகிருக்கும். ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு கூட யோசனை பண்ணியிருப்பீங்க. யாராவது நம்மளை கவுத்துருவாங்களோ அப்படின்னு யோசனை பண்ணியிருப்பீங்க. உங்களை இப்போ யாரும் கவுக்க மாட்டாங்க, யாரும் உங்களை சிரமப்படுத்த மாட்டாங்க, யாரும் உங்களை வருத்தப்படுத்த மாட்டாங்க. திடீர் நன்மைகள் இந்த 3 ராசிக்கு கிடைக்க போகுது. குரு இருக்கும் இடத்திலிருந்து 5வது வீட்டை பார்த்தால் அந்த 5வது வீட்டிற்கானவர்களுக்கு யோகம், அதாவது பூர்வீக லாபம் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு விஷயம் எனக்கு நடக்கலை, கிடைக்கல அப்படின்னு நினச்ச பிள்ளைகளுக்கு இந்த குரு பார்க்கறதுனால நல்லது நடக்க போகுது. எவ்வளோ ஒரு அருமையான வேலை. குரு பார்க்குறதே எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் வேணால் பாருங்கள், வாத்தியார் திடீர்னு கண்காணிச்சார்னா நமக்கு நல்லதுன்னு அர்த்தம். அது குற்றத்தை கூட நம்மளை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எதுவோ யாருக்கும் தெரியாமல் ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறோம். அதை வாத்தியார் பார்த்தாருன்னா பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அப்போ குரு பார்க்குறதுல நல்லது இருக்குது. ஒன்று, தப்பு குறையும். அந்த தப்பு குறையிறதுனால நல்லது பெருகும். இப்போ குரு பார்வை அதுதான், நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போவார். வயசில் பெரியவர்களுடைய சாபங்கள் யாரெல்லாம் பெற்றிருக்கிறீங்களோ, இந்த 5வது வீட்டை குரு பார்க்கறதுனால அந்த 5வது வீட்டுக்குரியவர்களுக்கு சாப விமோச்சனம். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் உங்களை மன்னிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய பங்காளிகளுடைய வருத்தங்கள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நேரம். உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடிய அப்படிப்பட்ட ராசி யார் சார்? குரு இப்போ கடகத்துக்கு வரார். 5வது வீடு இப்போ யார்? நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். குரு கடகத்துக்கு வர்றதுனால கடகத்தை 1வது வீடாக கால்குலேட் பண்ணிக்கணும். 2 சிம்மம், 3வது வீடு கன்னி, 4வது வீடு துலாம். எஸ், கண்டுபிடிச்சிட்டிங்க. 5வது வீடு விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு உங்களுக்கு இருக்கிற மனப்பிரச்சனைகள், பல பேருடைய சாபங்கள் விலகப் போகுது, மனப்பிரச்சனைகள் விலகப் போகுது. உங்களை எல்லாரும் நேசிக்க போகிறாங்க. இந்த குரு பெயர்ச்சியினால் முதல் இடத்திலே விருச்சக ராசிக்காரர்கள் அமோகமாக நல்லது பெற போகிறீங்க. இந்த 3 ராசியில் முதல் இடத்தை கொண்டு வரீங்க. 5வது இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம். அதை குரு பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வீகத்தில் நீ என்னவா வரணும்னு நினச்சியோ ராஜா, அது இந்த வருஷத்தில் ஆக முடியும். அதற்கான அடித்தளத்தை போட முடியும். இப்போ 2வது ராசி யார்?
7வது வீடு அதை குரு பார்ப்பார். இந்த 7வது வீட்டை குரு பார்க்கறதுனால இந்த 7வது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் விலகும். ஒரு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க சார், அது முதல்ல அந்த தடை விலகி நல்லது நடக்கும். அடுத்தது எதிரி, புதுசாக எதிரி உருவாகியிருப்பான். அந்த எதிரியெல்லாம் இந்த குரு பார்க்கறதுனால எதிரியெல்லாம் நண்பனாயிடுவான். எவன்லாம் உங்களை தூற்றினானோ, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கே. நீங்கள் கிருஷ்ணனை நம்பணும். இந்த நேரத்தில் எப்பயுமே மகரத்துக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு தொடர்பு வச்சுக்கோங்க. மகர ராசிக்காரவங்க எப்போயாவது ரொம்ப சேடாக இருக்கீங்க, வருத்தமாக இருக்கீங்கன்னா கிருஷ்ணான்னு சொல்லி பாருங்கள். உண்மையிலே அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்கள் கையை பிடிச்சி அழைச்சின்னு போயிடுவார். உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நீக்கிடுவார். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, இந்த வாரம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் 7வது வீட்டை, இந்த மகரத்தை பார்க்கிறார். கடகத்திலிருந்து மகரம் 7வது வீடு. அப்போ மகர ராசி 7வது வீடாக இருக்கிறனால இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு நல்ல நேரம். எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக வரப்போகிறார்கள். நீங்கள் தேடிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய திறமை பளிச்சிட போகுது. சில பேருக்கு அரியாசனங்கள்லாம் கிடைக்க வாய்ப்புண்டு. விவாக யோகங்கள் கை கொடுக்கும். வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும். திங்க் பாசிட்டிவ். அவ்வளோதான். நம்ம மனுஷா என்றைக்குமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறத பழக்கமாக வச்சுக்கணும். நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. பிள்ளைகளா இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2வது 3வது ராசி யார்? 3 ராசி சொன்னீங்க, 2 ராசி சொல்லிட்டீங்க. 3வது ராசி எஸ் 9வது வீடு மீன ராசி. அதாவது கும்பத்துக்கு அடுத்த உள்ள மீன ராசி. இந்த மீன ராசி 9வது வீடு. இப்போ கடகத்திலேருந்து கவுண்ட் பண்ணணும். கடகத்திலிருந்து கவுண்ட் பண்ணோம்னா இந்த மீன ராசியை குரு பார்க்குறார். அப்போ 9வது வீடு. இப்போ என்ன ஆகுது? ஓடிப்போனவனுக்கு 9லே குருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் லாபம். எனக்கு எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு விரக்திக்கே நீங்கள் போனாலும் கடவுள் உங்களை கூப்பிட்டு ஒரு நண்பன் அங்கேருந்து வருவான். நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னில்ல, இந்த இதை வச்சுக்கின்ட்டு போவான். சில நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்கள் மேலே இருக்கிற ரீமார்க்கெல்லாம் கிளியர் ஆகி நல்ல மார்க் உருவாகும். மீனத்துக்கு ஒரு அற்புதமான நேரம். ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கௌரவம் கிடைக்கும். நல்ல பேர் வாங்குவீங்க. தொழில் வைக்கணும், தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குது. அப்போ இந்த வாரத்தை இந்த காலகட்டம், இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, நம்மளுடைய அந்தஸ்து ரீதியாக முன்னேறக்கூடிய நேரம். எதற்கு ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார். அவ்வளோதான், அது நடக்க போகுது. நீங்கள் எந்த பக்தர்கள், யாருடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 ராசிக்காரர்களும் விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிக்காரர்கள் உச்சம் பெற போகிறீர்கள். குருவுடைய டைரக்ட் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. அதனால் யாராவது சத்தியமாக சொல்கிற யாராவது ஒரு நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. குருமார்கள் உதவி பண்ணுவாங்க. நண்பர்கள், குருமார்கள், வயசில் பெரியவர்கள் ஒதுங்கி உங்களுக்கு உதவி செய்வாங்க. தடை இருக்காது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், 2 பரிகாரம், இதை மட்டும் நான் சொல்கிறேன். இதை அவசியம் செய்யுங்க. என்ன தெரியுமா? ஒரே ஒரு தடவை உங்கள் பக்கத்தில் இருக்கிற, எங்கேயுமே இல்லைன்னா திருவண்ணாமலை, அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமங்கள், அதாவது சித்தி பெற்றவர்களை போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ரமண மகரிஷி, மகரிஷிகளிட போய் பார்க்கணும்.
இங்கே உங்கள் ஊர்லேயே மகரிஷி ஆசிரமம் ஏதாவது இருந்தால் போயிட்டு வாங்க. முடியலன்னா திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் போயிட்டு மகரிஷிகளை பார்த்து அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அந்த இடத்த போய் மிதிச்சிட்டு வாங்க. இன்னும் பல மடங்கு யோகம் கிடைக்கும். முடியாதவங்க என்ன செய்யலாம்? இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பிடித்தவர்களோட நாமத்தை போடுங்க. சாய், சத்ய சாய் நமக, சத்ய சாய் போற்றி, ரமண மகரிஷி நமக, ரமண மகரிஷி போற்றி, இல்லை ரமண மகரிஷி துணை, யோகி ராம் சுரத்குமார் துணை. எப்படி உங்களுக்கு என்ன பேர் உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு யாரை பிடிக்குது அவங்கள கமெண்ட்டில் போடும். அவங்க கண்டிப்பாக பிளெஸ்ஸிங் உங்களுக்கு பண்ணுவாங்க. இது இல்லாமல் ஒரு தடவை முடிஞ்சால் திருவண்ணாமலை போய் ஒரு வளம் வந்தீங்கனாலே கிரிவலத்தில் எல்லோரும் இருக்கிறாங்க, பார்த்துட்டு வந்துடலாம். காஞ்சிபுரம் போனீங்கன்னா போயிட்டு வரலாம். காஞ்சி மகா பெரியவாளை போய் பார்த்துட்டு வரலாம். ஷீரடி முடிஞ்சால் போயிட்டு வாங்க. புட்டபர்த்தி முடிஞ்சால் போயிட்டு வாங்க. சான்சஸ் தான். முடியலைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. மனசால எங்கே இருந்தாலும் ஒரு பதிவு போடுங்க, அவங்களோட பேரை எழுதுங்க. அவ்வளோதான். இந்த குரு உங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் கொடுப்பார். நல்லது நடக்கும். மீண்டும் சில ராசிகளுக்கு குரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். யார் யார் அடுத்த பதிவில் பார்ப்போம். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.